இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மீனை வச்சு தான் வித்தியாசமான முறையில் நம்ம மீன் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அந்த முறையில் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு புதுவிதமான டேஸ்ட்டும் சுவையும் ஒரு புதுவித அனுபவம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவையான மீனை எடுத்து அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கிடுவோம். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், அதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பூண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயை திருவி பூவாக எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, பூண்டு, திருவிய தேங்காய் பூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். பூண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், திருவிய தேங்காய் பூ, இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்க புதினா, கருவேப்பிலை. இப்போல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. வதங்கி இதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மீன்களை எடுத்துக்கிடுவோம். அந்த மீன்களை நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு நம்ம மீனில் சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் அதில் மீனில் நல்லா மசாலா உள்ளே சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் அது நல்லா வேகும். வெந்துச்சுன்னா நல்லா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு, இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மிளகா சேர்த்ததுனால இப்போ மீன் மசாலா மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடுவோம். எலுமிச்சம்பழ சாறு, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் மீனில் தடவி எடுத்துக்கிடுவோம். நல்லா மீனில் எல்லா சைடும் படுற அளவுக்கு. இது மட்டும் எல்லா மீனையும் நம்ம தடவி எடுத்துட வேண்டியது தான்.
இப்படி நம்ம மீனில் தடவி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப இதோடைய ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமான முறையில் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை வச்சுருப்போம். அப்போ தான் எல்லா மசாலாவும் நல்லா சாரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கிடுவோம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஒரு வாழை இலை வச்சுக்குவோம். வாழை இலையில் வச்சு செய்யும்போது மசாலா தோசைக்கல்லில் ஒட்டாது. மீனில் அப்ளை பண்ணுற மசாலா தோசைக்கல்லில் ஒட்டாது. இந்த வாழை இலையை வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். வாழை இலை மேலே லைட்டாக எண்ணெயை தடவிக்கிடுவோம். இப்போ அந்த மீனை எடுத்து அந்த வாழை இலை மேலே வச்சுக்கிடுவோம். எல்லா மீனை இதே மட்டும் வச்சிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வேகிறது உங்களுக்கே தெரியும். இந்த மீனில் மசாலா இது மட்டும் வச்சா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அந்த மசாலாவையும் மீனையும் சேர்த்து சாப்பிடும்போது அதோடைய சுவை அட்டகாசமாக இருக்கும். யாருமே மீன் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சைடு வேகணும். அதனால் நம்ம மீனை பிரட்டி போடுவோம். பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்திருக்கு. இதே மாட்டம் அடுத்த சைடு வேக வைப்போம். இப்போ இந்த மீன் மேலே ஒரு வாழை இலையை போட்டு மூடிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சு.